I am a 6-hour boy. 6 மணி நேரம் பையன். டெய்லி 6 மணி நேரத்தை தாண்டி நான் ஒரு நிமிஷம் கூட படிக்க மாட்டேன். அதில் ஐ வாஸ் வெரி கிளியர். என்னோடய ரொட்டீன் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவேன். இன்ஃபேக்ட் சென்னையில் படிக்கும்போது கூட லோக்கல் ட்ரெயின் ஏதாவது பீச் டு தாம்பரமோ இல்லைனா சென்னை டு திருவள்ளூர் ட்ரெயின் ஏறி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குவேன். அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் படிப்பேன். வீட்டில் படித்தது கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கூட 6 நாள் தான் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. பட் என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா 6 நாள் எடுத்த கிளாஸும் படித்து முடிச்சிருக்க முடியும். அதர் தேன் தட் அவங்க மிஸ் பண்ண ஒரு சில மைனர் ஆஸ்பெக்ட்ஸையும் புக்கை பார்த்து அதில் எழுதியிருக்க முடியும். அது எனக்கு சரிவர ஞாபகம் வந்திருக்காங்கிறது என்னால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3த்தையுமே சைமல்டேனியஸாக பண்ணும்போது யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Exam 360 Coimbatore Coaching Center for TNPC Group 2, Group 4, SSC, Bank, Railways, Insurance, Gandhipuram, Coimbatore. SP Mailadurai, Suguna Singh IPS. I belong to 2013 batch of Indian Police Service. என்னுடைய டெய்லி ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா, I am a 6-hour boy. 6 மணி நேரம் பையன். டெய்லி 6 மணி நேரத்தை தாண்டி நான் ஒரு நிமிஷம் கூட படிக்க மாட்டேன். அதில் ஐ வாஸ் வெரி கிளியர். ஆனால் அந்த 6 மணி நேரத்துக்கு என்ன படிப்பேங்கிறது ஆல்சோ ஐ வாஸ் வெரி கிளியர். பிகாஸ் என்னுடைய ஐடியா ஆஃப் லேர்னிங் எப்படின்னா, ஏதாவது ஒரு ஐ திங்க் திஸ் வில் யூஸ் மெனி பீப்புள் ஆல்சோ, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர். பிகாஸ் நம்மளால் வந்து கோச்சிங் சென்டர்லாம் அஃபோர்ட்லாம் பண்ண முடியாது. நிறைய ஏழை மாணவர்களால் அவ்வளோலாம் பண்ண முடியாது. நீங்கள் அவ்வளோ பண்ணலனாலும் பரவாயில்ல. என்னென்னா கோச்சிங் சென்டரோட நோட்ஸோட ஜெராக்ஸ் வாங்கிக்கோங்க. ஜெராக்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன், அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவேன், அந்த கோச்சிங் சென்டரோட இதுவை பார்த்துட்டு டெய்லி இன்றைக்கி மண்டேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டேக்கு உண்டான விஷயம் 2 hours தான் கிளாஸ் இருக்கும். நீங்கள் டெல்லியில் போய் படித்தாலோ சென்னையில் போய் படித்தாலோ இல்லை உங்கள் கிராமத்திலே உட்காந்து படிச்சிங்கனாலும் கோச்சிங் சென்டர் போகிறோம் 2 மணி நேரம் கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவோம். அவன் என்ன கிளாஸில் அட்டன் பண்ணாங்கிற அந்த நோட்ஸை வந்து ஜெராக்ஸ் வாங்கிட்டு ஒரு 2 hours அந்த கிளாஸில் என்ன நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவேன். ஸோ திஸ் யூஸ் டு பி மை மார்னிங் ஷெட்யூல் 8 to 10. 8 மணிலேருந்து 10 மணி வரை வந்து அந்த கிளாஸில் என்ன நடத்திருக்காங்கன்னு பார்த்துருவேன். 10 to 10:30 இஸ் மை ஃப்ரீ டைம். 10:30 to 11 இல்லைனா 10:30 to 11:30 இந்த டைம் வந்து என்ன படிச்சிருக்கோங்கிறது திருப்பி என்ன பண்ணுவேன், ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னால் ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் ரீகால் பண்ண முடியும். ரீகால் பண்ண முடியாத விஷயங்கள் சேம் ஃபிலாசபி தான். ஹைலைட் பண்ணுவேன். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்லைன் பண்ணுவேன். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஸோ 8 to 11:30 நடுவில் பிரேக். ஸோ இந்த 3 hours இப்படி போகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 11:30க்கு அப்புறம் இட் இஸ் மை ஃப்ரீ டைம். மதியானம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இல்லைனா எங்கன்னா ஜாலியாக அப்படி ட்ரெயினில் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து 5 to 7. இந்த 5 to 7 டைமில் வந்து ஏதாவது ஒரு யூஷுவல் டே என்னோடய ரொட்டீன் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவேன். இன்ஃபேக்ட் சென்னையில் படிக்கும்போது கூட லோக்கல் ட்ரெயின் ஏதாவது பீச் டு தாம்பரமோ இல்லைனா சென்னை டு திருவள்ளூர் ட்ரெயின் ஏறி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குவேன். அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் படிப்பேன். வீட்டில் படித்தது கிடையாது. 6 மணி நேரத்தில் 5.5 மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு 1/2 மணி நேரம் விட்டுட்டேன். இன்னொரு 1/2 hour வந்து நைட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா 1/2 hour வந்து இட் இஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். எனக்கு இன்றைக்கி வர நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஈவன் இன்றைக்கி டேட் வர நான் நியூஸ் பேப்பர் தொட்டதே இல்லை. பட் நியூஸ் பேப்பர் படிக்கலைங்கிறதுக்காக இந்த ஃபீல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஜிகே தெரிஞ்சுக்கணும்னு. பட் ஜிகே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணுவேன். ஜிகே தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரிடே என்ன பண்ணுவேன்னா ஒரு 15 minutes ஐ யூஸ் டு வாட்ச் நியூஸ். டெய்லி வந்து என்ன நடக்குது சோஷியலில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஹெட்டிங்ஸ் இருந்ததுன்னு அதை பார்ப்பேன். இன்ஃபேக்ட் அதை விட ரொம்ப முக்கியம் எப்போனா ஒரு சின்ன ஆப்பெல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு நியூஸ் பற்றியுமே ஒரு 50 to 60 lines இருக்குது. நீங்கள் அதை பார்த்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய காலகட்டங்களில். ஏன்னா அப்போ இந்த ஆப்பெல்லாம் கிடையாது. அதனால் டிவியில் ஹெட்லைன்ஸ் நியூஸுங்கிறதோட ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ஸ்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேக்சின்ஸ் இருக்கும். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் லைனாக. அவனே என்ன பண்ணியிருப்பான், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் எழுதி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் இது முக்கியம், என்ன பேக்ரவுண்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பான். ஒரு நாளைக்கு 2 விஷயங்கள் மட்டும் படிப்பேன். விச் மீன்ஸ் ஒரு மாதத்தில் மொத்தமே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 50 விஷயம் நடந்திருக்கும். நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஒரு மாதத்தில் அப்போ 50 விஷயம் எப்போ ஒரு மாதம் ஞாபகம் வைக்காது, ஏன்னா 12 மாதத்துக்கு ஞாபகம் வைக்கணும்னு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களது இந்த இதை எடுத்து படிக்கும்போது பர் டே நான் 2 தான் படிப்பேன். ஸோ ஒரு மந்த்துக்கு என்னால் 60 விஷயங்கள் ஈஸியாக வந்து படித்து வச்சுருக்க முடியும். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் ஒன் சைட் முடிச்சிடும், கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் சைட் முடிச்சிடும். 6 hours தான். ரெஸ்ட் 18 hours எனக்குறது என்னோடய டைம். புக்ஸ்
இப்போ நான் ஒரு இதில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம், அந்த கிளாஸில் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வேறு ஒரு புக்கில் என்னெல்லாம் போட்டிருக்குங்கிறத பார்ப்பேன். ஸோ கிளாஸில் வந்து ஒரு 80% நடத்திருப்பாங்க, பட் புக்கில் அடிஷ்னல் இன்னொரு 20% ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த அடிஷ்னல் 20% ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறதே என்ன பண்ணுவேன்னா அந்த புக்குக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுவேன், நோட் பண்ணிக்குவேன். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் செட். இந்த முடித்த உடனே 2 மணி நேரம் முடிஞ்சிடுச்சுன்னா அதோடு அன்றைக்கி டே இஸ் மை ஃப்ரீ டே. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த 6 to 6:30 இதுதான் டைம். இந்த 6 to 6:30 தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த புக்கு அந்த நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நோட்டை கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவேன், என்னால் நேற்று படித்த விஷயத்தை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னால் கண்ணை மூடிட்டு சொல்ல முடியுதான்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு சில விஷயம் என்னாலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அதை திருப்பி படிப்பேன். அதை இன்னொரு தனி நோட் புக்கில் எழுதி வச்சுக்குவேன், என்னுடைய பர்சனல் நோட்டில். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ஒரு நோட்ஸ் இருக்கும், என்னுடைய பர்சனல் புக் இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் கோடு போட்டு வச்சுருப்பேன். இதில் தெரியாத விஷயங்கள் எழுதுறதுக்கு இன்னொரு நோட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐ ஒன்லி மெயின்டைன் தீஸ் 3. இந்த 3லையும் நான் ரிவைஸ் பண்ணுறது என்னுடைய நோட்ஸ் வச்சு மட்டும்தான். ஸோ மண்டே பாலிட்டி கிளாஸோட இதை எடுத்து பார்த்தேன்னா டியூஸ்டே ஹிஸ்ட்ரி பார்ப்பேன், வென்ஸ்டே ஜியாகிரஃபி பார்ப்பேன், தேர்ஸ்டே எக்கனாமி பார்ப்பேன், ஃப்ரைடே சோஷியல் அண்ட் அதர் இஷ்யூஸ் ஜிகே இது பார்ப்பேன். ஸோ சாட்டர்டே இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸோ இல்லைனா மற்ற விஷயங்கள் பார்ப்பேன். சண்டே அகைன் என்ன பண்ணுவேன்னா சண்டே 6 hours நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா 6 விஷயங்கள், 6த்துக்கும் 1 hour என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன டெஸ்ட் சீரீஸ் மாதிரி நானே எழுதிடுவேன். இதுவும் வந்து மார்க்கெட்லேயே வந்து எல்லா இடத்துலையும் ஜெராக்ஸ் கிடைக்கும் பேப்பர்ஸு. இந்த ஜெராக்ஸ் தான் வாங்குறது, நம்மளால் சொந்தமெல்லாம் கூட புக்கெல்லாம் பெருசெல்லாம் வாங்க முடியாது. போய் ஜெராக்ஸை வாங்கிட்டு வர வேண்டியது. இந்த சப்ஜெக்டில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த டெஸ்ட்டு நான் வீட்டில் உட்காந்து எழுதுவேன். ஃபஸ்ட்டு 1 hour இந்த டெஸ்ட் எழுதுவேன். எழுதிட்டு பார்த்தா மார்க் பார்த்தோன்னா நல்ல மார்க் வந்திருக்கும். ஒரு சில இதில் மார்க் வரலன்னா அதை மட்டும் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி சண்டே நைட் ரிவிஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி 6 சப்ஜெக்டை படிச்சுட்டு 6 சப்ஜெக்டில் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு டெஸ்ட்டில் எங்கெல்லாம் தப்பாக இருக்கும், தப்பான விஷயங்கள் மட்டும் திருப்பி என்ன பண்ணுவேன் படித்து வச்சுக்குவேன். இவ்வளோ தான். ஸோ மண்டே டு சண்டே அந்த 1 week ஷெட்யூலில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கூட 6 நாள் தான் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. பட் என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா 6 நாள் எடுத்த கிளாஸும் படித்து முடிச்சிருக்க முடியும். அதுதான் தட் அவங்க மிஸ் பண்ண ஒரு சில மைனர் ஆஸ்பெக்ட்ஸையும் புக்கை பார்த்து அதில் எழுதியிருக்க முடியும். அது எனக்கு சரிவர ஞாபகம் வந்திருக்காங்கிறது என்னால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3த்தையுமே சைமல்டேனியஸாக பண்ணும்போது எவ்ரி வீக் கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ணும்போது வித்தின் 6 monthsக்குள்ளே யூ கேன் ரெஸ்ட் அஷோர்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வில் பி மோர் லைக் ஏ கேக் வாக். ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடு போய் நீங்கள் எழுதலாம். எனக்கு வந்து என்னென்னா இந்த கலெக்டிவாக படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு 3-4 பேரோட சேர்ந்து. பிகாஸ் காலேஜ் படிக்கும்போது கூட நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் குரூப் ஸ்டடி. மொத்தமாக ஒரு 3-4 பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சேர்ந்து உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணி தான் நம்ம படிப்போம். ஸோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் படிக்கும்பொழுது கூட என்னுடைய க்ளோஸ் சரௌண்டிங்ஸ் இந்த ஒரு 3-4 பேர் என்ன பண்ணோம், 4 பேர் சேர்ந்து கூப்பிட்டுக்கிட்டு டெய்லி இந்த குரூப் ஸ்டடி பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கேட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது அது இன்ஃபேக்ட் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து அந்த நல்ல ஒரு பாண்டிங் டெவலப் ஆச்சு. மோர் தென் கரிக்குலம் என்னும்பொழுது வந்து நம்ம இனிமேல் ஃபெயில் ஆனாலும் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு ஹோப்பும் அது வந்து கொடுத்தது. ஸோ இன் தேட் வே தட் வாஸ் ஒன் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அட் தி சேம் டைம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா நமக்குன்னு ஒரு லைக்கிங் இருக்கும். நம்மளோட லைக்கிங்கை நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சது. இந்த ஆப்ஷனல்லையும் வந்து ஒரு தப்பு என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம் எந்த சப்ஜெக்டில் நிறைய மார்க் வரும், இந்த வருஷம் எந்த சப்ஜெக்ட் நிறைய மார்க் வரும்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் எடுறா, இதில் ஏகப்பட்ட மார்க் எடுக்கலாம், போன முறை நிறைய பேர் இதில் தான் பாஸ் பண்ணாங்கன்னு. அது நம்ம பிடிக்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து மார்க்குக்காக வேண்டி படிப்போம். இந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு எந்த சப்ஜெக்டை எடுத்தால் எனக்கு மார்க்கை விட எனக்கு இந்த சப்ஜெக்ட் மீது எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சப்ஜெக்டை ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா படிச்சுட்டு இன் ஜென்ரல் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமனாக நம்ம தெரிஞ்சுக்கும்பொழுது உண்மையிலே வந்து த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி ஹை. இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். பிகாஸ் ஐ லேர்ன்ட் இட் அ வெரி ஹார்ட் வே. 2 முறை நான் ஃபெயிலியர் ஆகும்போது ஐ அகெயின் டெல், ஒரு லாங்குவேஜ் நார்த் இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பேப்பரை தான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்டாகவே எடுத்த காரணம் என்னென்னா மொத்தமே ஒரு 50 கொஸ்டின் தான் இருக்கும் அந்த லாங்குவேஜில்.
அது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டா நம்ம பாஸ் பண்ணிடலாங்க. என்னன்னே புரியாது. பட் தென் நான் ஃபெயில் ஆனது அந்த டைம் உண்மையிலே நல்லதுன்னு நினச்சேன். பிகாஸ் என்னன்னே புரியாத ஒரு விஷயத்த மக்கடிச்சு பாஸ் பண்ணுறதை விட எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டில் இன்னும் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது எனக்கு இன்வால்மெண்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த இன்வால்மெண்ட் தான் வந்து ஈவன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த சப்ஜெக்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் கொடுத்தது. ஸோ பிடிச்ச சப்ஜெக்ட் என்னவோ அந்த பிடிச்ச சப்ஜெக்டில் ஆப்ஷனல் எடுத்து படித்தா நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ இல்லையோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நிச்சயமாக யூ வில் நெவர் கெட் லெஸ் மார்க்ஸ். அது வேணால் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும்.